ஹாய் ஆல். ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சமாக சம்பாதிக்க முடியும்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் எனி அதர் வெப்சைட் போர்ட்டல்ஸ் த்ரூ ஃபோனில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அதை சூஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அதிகமாக லீட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் எந்த ஒரு மார்க்கெட்டிங்லேயுமே நம்மளால் வந்து ஷைன் பண்ண முடியும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேளுங்க, மாதம் லட்சம் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறீங்களா, லீட்ஸ் வந்து யார் எடுத்து கொடுப்பாங்கன்னு கேளுங்க. அப்போ வந்து லீட்ஸை வந்து சோர்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குங்க. ஒன்று டிஜிட்டலி சோர்ஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து மேனுவலி நம்ம சோர்ஸ் பண்ணணும். டிஜிட்டலி சோர்ஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லட்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அவங்கக்கிட்ட கேளுங்க, நீங்களே இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருவீங்களா, பேக்கேஜ் எப்படி நீங்கள் அப்போது வந்து இல்லை நாங்களே இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ உங்கள் கம்பெனியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தருக்குன்னு எவ்வளோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ லீட்ஸ் கொடுப்பீங்க. ஏன்னா ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்றைக்கி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலி வந்து ஒரு 20,000 இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை எனி அதர் வெப்சைட்லேயோ நம்மளால் ஆட் வந்து போஸ்ட்டே பண்ண முடியாது. மினிமம் 10,000 வேணும். அப்போ வந்து நீங்கள் 50,000 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேர்த்துக்குமே 10,000 இன்வெஸ்ட் பண்ணி லீட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா? ஏன்னா நீங்கள் லீட்ஸ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சொல்கிற கணக்குப்படி லட்சமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேளுங்க. கண்டிப்பாக அது வந்து நீங்கள் கேளுங்க. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் வந்து மேனுவலி வந்து கஸ்டமரை கண்டுபிடிக்கிறது. மேனுவலி கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஃபீல்டு ஒர்க். அது உங்களால் எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா ஃபீல்டு ஒர்க் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. அப்படியே நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், அந்த 1 whole day நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கஸ்டமரை மீட் பண்ணி இன்றைக்கி கன்வர்ஷன் ஆகலை, ஒரு நாள் கன்வர்ஷன் ஆகலை, 2 நாள் கன்வர்ஷன் ஆகலை, இல்லை 1 week 10 days கூட கன்வர்ஷன் ஆகலைன்னா அந்த 10 days உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பெனிஃபிட் வந்து கிடச்சிச்சா, கன்வர்ஷன் ஆனால் தான் கமிஷன் அப்படிங்கும்போது அந்த 10 days நீங்கள் பண்ணின எக்ஸ்பென்ஸுக்கு யார் பொறுப்பு, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து ரியல் எஸ்டேட் வந்து அட் த சேம் டைம் எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஒரு 1 hour 2 hour டெய்லி வந்து உங்களுடைய வேலை முடிச்சுட்டு ஒரு நார்மல் இன்கம் ஜென்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்களாகவே கண்டுபிடிச்சி இது எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆகும்னு நீங்களாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.